கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை ஐபிசி ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். வணக்கம், இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். செய்திகளோடு நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை உயர்த்தும் முன்மொழிவுக்கு ஐக்கிய தேசிய கட்சி எதிர்ப்பு. இனியாவது கருணையோடு இருங்கள். அனுர அரசுக்கு நாடாளுமன்றில் சஜித் பிரேமதாச பகிரங்க கோரிக்கை. உண்மை கண்டறியும் முயற்சியில் அடுத்த கட்டம். செம்மணியில் எழுந்தமாக குழிகளை தோண்ட நீதிமன்றம் அனுமதி. நண்பர்கள் குடும்பத்தினர் தயவில் வாழும் ராஜித. தொலைக்காட்சியில் குமுறல். ஈரானுடனான போருக்கு விரைவில் முடிவு, ட்ரம்ப் வெளியிட்டுள்ள தகவல். உழைத்த ஞாயிறு தாக்குதல் மனு ஒன்றிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் பாதுகாப்பு அதிகாரிகளான மரண தண்டனை கைதிகள். காவல்துறை அதிபரின் பாதுகாப்பு மற்றும் சாகர காரியவசமின் சர்ச்சை பேச்சு. விசாரணைகளை தொடர நீதிமன்றம் அனுமதி. மக்கள் பிரதிநிதிகளின் சொத்து விவரங்களை அறியும் உரிமை முழுமையாக பாதுகாக்கப்படும், நலிந்த ஜெகதீச உறுதி. தென் கிழக்கு கடல் கொந்தளிப்பு, மீனவர்களுக்கு கடும் எச்சரிக்கை. ஈரானில் கேட்ட வெடிப்புச் சத்தம், ஹோர்முஸ் நுழைவாயில் பதற்றம். தொடர்பான விரிவான செய்திகள். அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டுள்ள அரசியலமைப்பு மற்றும் நீதித்துறை சட்ட திருத்தங்களை ஐக்கிய தேசிய கட்சி நிராகரித்துள்ளதோடு நீதிபதிகளின் ஓய்வுபெறும் வயதை அதிகரிப்பது இலங்கை நீதிமன்ற வழக்கு தேக்கத்துக்கு தேர்வாகாது என்று சுட்டிக்காட்டியுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் ஆட்சி முறை சார்ந்த மதிப்பீட்டு அறிக்கையில் விசேட நீதிமன்றங்களை அமைத்தல், நீதிபதி வெற்றிடங்களை நிரப்புதல், நீதிமன்ற நிர்வாகத்தை மேம்படுத்தல் மற்றும் சட்ட நடைமுறைகளில் சீர்திருத்தங்களை கொண்டுவருதல் போன்ற பரிந்துரைகளை முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் நீதிபதிகளின் பதவிக்காலத்தை நீடிப்பது குறித்து பரிந்துரைக்கப்படவில்லை என்று ஐக்கிய தேசிய கட்சி குறிப்பிட்டுள்ளது. எனவே முன்மொழியப்பட்டுள்ள சட்ட திருத்தங்களை தற்காலிகமாக இடைநிறுத்தி இதுகுறித்து விரிவான கலந்துரையாடல்களை முன்வைக்குமாறு அரசாங்கத்திடம் ஐக்கிய தேசிய கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. மக்களின் பிரச்சினைகளை கருணையுடன் பொறுப்புடனும் செயற்பட்டு உடனடி தீர்வுகளை வழங்க அரசாங்கம் முன்வர வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய அவர், எதிர்க்கட்சியாக இருந்தபோது மக்களின் பிரச்சினைகளில் காட்டிய அக்கறையை ஆட்சியில் இருக்கும் என்று வெளிப்படுத்த வேண்டும். இனியாவது கருணையுடன் செயற்பட்டு மக்களை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு அரசை தாழ்மையுடன் கேட்டுக் கொள்வதாக அவர் தெரிவித்துள்ளார். மனிதர்களின் நலனுடன் விலங்குகளின் பாதுகாப்புக்கு அரசு முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். நுவரெலியா மாவட்டத்தில் கொட்டக்கலை பகுதியில் பொறியில் சிக்கியிருந்த சிறுத்தையை மீட்க கால்நடை மருத்துவர் மற்றும் வனஜீவராசி திணைக்களம் அதிகாரிகள் மேற்கொண்ட நடவடிக்கைக்கு தனது பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துள்ளார். அதேவேளை வனஜீவராசிகள் திணைக்களத்தில் 33 கால்நடை மருத்துவர்கள் இருக்க வேண்டிய நிலையில் தற்போது 17 பேர் மட்டுமே பணியாற்றுவதாகவும், குறைந்த சம்பளம், அதிக வேலைப்பளு, உயிர் ஆபத்து, விடுமுறை மற்றும் அவசரகால கொடுப்பனவுகள் எல்லாமே உள்ளிட்ட பல்வேறு சிரமங்களை அவர்கள் எதிர்கொள்வதாக சுட்டிக்காட்டியுள்ளார். அவர்களுக்கு உரிய பதவி உயர்வு, சலுகைகள் மற்றும் வெளிநாட்டு பயிற்சி வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஸ்டேல் வேலைவாய்ப்பு தொடர்பில் அரசினூடாக அனுப்பப்படும் தொழிலாளர்களுக்கான செலவு குறைவாக இருந்தாலும் தனியார் நிறுவனங்களூடாக செல்லும் தொழிலாளர்கள் அதிக செலவை சந்திக்க வேண்டியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதனால் தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவதாக கூறியவர், அரசு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகமும் இணைந்து அரசூடாக அனுப்பப்படும் தொழிலாளிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கான நெல் உத்தரவாத விலையானது ரூபாய் 120 என்பது போதுமானது அல்ல என்றும், 1 கிலோ நெல் உற்பத்தி செலவே 137 ரூபாய் என விவசாய அமைச்சரை குறிப்பிட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தேர்தல் காலத்தில் வழங்கப்பட்ட 150 ரூபாய் உத்தரவாத விலை வாக்குறுதியை அரசு நிறைவேற்ற வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் தொடர்ச்சியாக இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான அரிசி ஆலை உரிமையாளர்கள் கடன் சுமையால் கடுமையாக பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளதாகவும் அவர்களின் சொத்துக்கள் ஏலமிடப்படும் அபாயம் நிலவுவதாகவும் தெரிவித்துள்ளார். எனவே அவர்களின் கடன்களை மறுசீரமைத்து நிவாரணம் வழங்க அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி அகழ்வாய்வு தளம் GPR ஸ்கேன் செய்யப்பட்ட பகுதிகளில் மூலமான அகழ்வு பணிகள் நிறைவுறாத நிலையில் எதிர்வரும் நாட்களில் எழுந்தமான குழிகளை வெட்டி ஆய்வு செய்யுமாறு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் இடைக்கால கட்டளை பிறப்பித்துள்ளது. செம்மணி மனித புதைகுழியின் எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பரிசோதனைகள் தொடர்பான நிர்வாக ரீதியான கலந்துரையாடல் மற்றும் திறந்த நீதிமன்ற அமர்வு நீதவான் S. லெனின்குமார் தலைமையில் செம்மணி அகழ்வு தளத்தில் நேற்று பிற்பகல் 3:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. இந்த அமர்வில் குற்றப்புலனாய்வு பிரிவினரும் தொல்லியல்
பேராசிரியர் ராஜ் சோமதேவா, சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் செல்லையா, காணாமல் போனோர் குடும்பம் மற்றும் OMP சார்பிலான சட்டத்தரணிகள் மற்றும் யாழ் மாவட்ட சட்டத்தரணிகள் சங்கத்தின் உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டுள்ளனர். சட்டத்தரணிகளின் சமர்ப்பணங்களை ஆராய்ந்த நீதவான் ஸ்கேன் செய்யப்படும் முழுமையான ஆய்வு செய்யப்படாத பகுதிகளில் எழுந்தமாக குழிகளை தோண்டி ஆய்வு செய்யவும், தடய பொருட்கள் காணப்பட்டால் தொடர்ச்சியாக முழுமையான ஆய்வுகளை மேற்கொள்ளவும் உத்தரவிட்டுள்ளார். அத்துடன் யாழ் பல்கலைக்கழக ஆய்வு அறிக்கைகள் மற்றும் சமர்ப்பிக்கப்படாத ஏனைய அறிக்கைகளையும் மன்றில் தாக்கல் செய்யுமாறு கட்டளையிடப்பட்டுள்ளது. GPR ஸ்கேன் பரிசோதனை அறிக்கை மற்றும் சான்று பொருட்கள் தொடர்பான அறிக்கைகளை பெற்றுக்கொண்டு கார்பன் 14 பரிசோதனை குறித்து இறுதி தீர்மானத்தை எடுப்பதற்கு அடுத்த கட்ட வழக்கு விசாரணை எதிர்வரும் 14ஆம் தேதி யாழ்ப்பாண நீதிவான் நீதிமன்றத்தில் நடைபெறவுள்ளது. தனக்கு தற்போது நிலையான வருமானம் எதுவும் இல்லை என்றும் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரின் ஆதரவில் வாழ்வதாகவும் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். ஒரு தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் தனது தற்போதைய நிதி நிலைமை குறித்து தனது கருத்துக்களை வெளிப்படுத்திய அவர், தற்போது தான் பயன்படுத்தும் வாகனம் ஒரு நண்பரால் வழங்கப்பட்டது என்றும் தான் வசிக்கும் வீட்டின் வாடகையை கூட ஒரு நெருங்கிய நண்பர் செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். அரசியல் நுழைவதற்கு முன்பு நாட்டில் மிகவும் வெற்றிகரமான பல் மருத்துவராக தான் பணியாற்றியதாகவும், அந்த காலப்பகுதியில் மிஸ் ஸ்ரீலங்கா போட்டியாளர்கள் மற்றும் பிரபல நடிகர் நடிகை உட்பட ஏராளமானோர் தன்னிடம் சிகிச்சை பெற்றதாகவும் அதன் மூலம் மிக அதிக வருமானம் ஈட்டியதாகவும் ராஜித குறிப்பிட்டுள்ளார். எனினும் தான் அரசியலில் நுழைந்த பிறகு அந்த வருமானம் ஆதாரங்கள் அனைத்தும் இழந்ததாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்போது மேலும் கருத்தினை வெளியிட்டுள்ள அவர், இப்போது எனக்கு ஒரு பைசா கூட வருமானம் இல்லை. என் மனைவி ஒரு சிறப்பு மருத்துவர், அதனால் அவருக்கு ஓய்வூதியம் கிடைக்கின்றது. என் பாட்டியிடமிருந்து மரபுரிமையாக பெற்ற சிறிய தோட்டமும் எனக்கு காணப்படுகின்றது. அது ஓரளவு வருமானத்தை தருகின்றது. வாழ்வதற்கு போதுமான பணம் எங்களிடம் இருந்தாலும் அரசியல் செய்வதற்கு அந்த பணம் போதாது. நான் நண்பர்கள்தான் என் வாகனத்துக்கு எரிபொருள் நிரப்புகின்றார்கள், வாடகையையும் செலுத்துகின்றார்கள் என தெரிவித்துள்ளார். ஈரானுடனான போர் விரைவில் முடிவுக்கு வரும் என்று நம்புவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அத்தோடு சில வகை ஆயுதங்களின் விநியோகத்தில் அமெரிக்க ஆயுதப்படை சவால்களை சந்தித்து வருவதாகவும் அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். ஓவல் அலுவலகத்தில் பேசிய அவர், போர் மிகவும் விரைவில் முடியும் என்று ஈரானால் நீண்ட காலம் தாக்குப்பிடிக்க முடியாது என தெரிவித்துள்ளார். ஈரானுடனான 5 மாத போரின் போது அமெரிக்க ராணுவம் தனது அதிதுல்லியமான நீண்ட தூர ஏவுகணைகளின் உலகளாவிய கையிருப்பு பெரும் பகுதியை முடித்துவிட்டதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதுகுறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த டொனால்ட் ட்ரம்ப், அமெரிக்காவிடம் சில குறிப்பிட்ட சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் கிட்டத்தட்ட வரம்பற்ற அளவில் கையிருப்பில் உள்ள போதிலும் மற்ற சில ஆயுதங்களின் விநியோகம் சற்று குறைவாகவே காணப்படுகின்றது என ஏற்றுக்கொண்டுள்ளார். மேலும் நிலைமையை சமாளிக்க பேட்ரியாட் மற்றும் டொமாஹாக் ஏவுகணைக்கான வசதிகள் உட்பட கூடுதல் உற்பத்தியாளர்களை அமெரிக்கா பாதுகாப்பு நிறுவனங்கள் கட்டியெழுப்பி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். 2019 உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலில் காயமடைந்த சட்டத்தரணி ஒருவரால் கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட குடியியல் வழக்கில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் காவல்துறை அதிபர் பூஜித் ஜெயசுந்தர ஆகியோரை பிரதிவாதிகளாக பெயரிடுவதை நீக்குவதற்கு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. விருந்தகம் ஒன்றில் இடம்பெற்ற தற்கொலை தாக்குதலில் தனக்கு ஏற்பட்ட கடுமையான காயங்கள், நிரந்தர உணமுறுதல் மற்றும் மருத்துவ செலவுகள் ஆகியவற்றுக்கு 500 மில்லியன் ரூபாய் நஷ்டஈடு கோரி சட்டத்தரணி மோதித்த DP ஏகநாயக்க என்பவரால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்ரிபால சிறிசேன, ரணில் விக்ரமசிங்க, முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ, முன்னாள் காவல்துறை அதிபர் பூஜித் ஜெயசுந்தரம் மற்றும் சட்டம் அதிபர் உட்பட 12 பிரதிவாதிகளுக்கு எதிராக இந்த வழக்கு முதலில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தாக்குதல்களை தடுப்பதற்கு பிரதிவாதிகள் உரிய கவனத்துடன் பொறுப்புடனும் செயற்பட தவறிவிட்டதாக மனுதாரர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த நிலையில் குறித்த வழக்கு கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது வழக்கில் 3வது மற்றும் 4வது பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ள ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் பூஜித் ஜெயசுந்தர் ஆகியோருக்கு எதிராக வழக்கை தொடர விரும்புவதில்லை என மனுதாரரான ஏகநாயக்க நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால் இருவருக்கும் ஏற்கனவே மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதை அவர் இதற்கு காரணம் சுட்டிக்காட்டியுள்ளார்.
ஏனைய பிரதிவாதிகள் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் இந்த விண்ணப்பத்துக்கு ஆட்சேபனை தெரிவிக்காததை அடுத்து குறித்த 2 பிரதிவாதிகளையும் வழக்கு நடவடிக்கையிலிருந்து நீக்குவதற்கு மாவட்ட நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் மனுதாரரின் வேண்டுகோளுக்கு இணங்க முன்னொரு சந்தர்ப்பத்தில் இந்த வழக்கில் இருந்து நீக்கப்பட்டிருந்தார். இதனிடையே முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி புலஸ்தி ரூபசிங்க தமது கட்சிக்காரருக்கு எதிராக இந்த வழக்கை முன்னெடுத்துச் செல்வதற்கான தகுதி குறித்து சவால் விடுக்க உத்தேசித்துள்ளதாக நீதிமன்றத்துக்கு தெரிவித்துள்ளார். இதனையடுத்து இந்த வழக்கை அக்டோபர் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைக்க மாவட்ட நீதிமன்றம் அன்றைய தினத்துக்குள் இந்த ஆட்சேபனை தொடர்பில் எழுத்துப்பூர்வமான சமர்ப்பணங்களை தாக்கல் செய்யுமாறு ஏனைய பிரதிவாதிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. காவல்துறை அதிபரை பொது வீதியில் வைத்து உயிர் அச்சுறுத்தல் செய்ய முயற்சி நடப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம் வெளியிட்ட கருத்து தொடர்பாக கொழும்பு மத்திய குற்றப்புலனாய்வு பணியகம் நேற்று கடுவலை நீதவான் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பித்துள்ளது. புலனாய்வு அதிகாரிகளில் சமர்ப்பிப்புகளை பரிசீலித்த நீதவான் இந்த விடயம் தொடர்பில் காவல்துறை மேலதிக விசாரணைகளை தொடர்வதற்கு அனுமதி வழங்கியுள்ளது. ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் சாகர காரியவசம் வெளியிட்ட கருத்தை அடுத்து இந்த சர்ச்சை உருவாகியுள்ளது. முன்னாள் காவல்துறை அதிபர்களின் நிலையை சுட்டிக்காட்டியவர் தற்போதைய காவல்துறை தலைவர் அரசாங்கத்துக்கு சேவையாற்றுவதை விட அரசுக்கும் பொதுமக்களுக்கும் சேவையாற்ற வேண்டும் என வலியுறுத்தியிருந்தார். காவல்துறை அதிபர் பரிதாபமாக முடிவை சந்தித்த மற்றொரு காவல்துறை தலைவராக மாறக்கூடாது என்பதை குறிப்பிடும் வகையில் அமைந்த அவரது கருத்துக்கள் அரசாங்க தரப்பினரிடையே கடும் விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது. பொதுமக்களால் வீதியில் வைத்து பலியான 37வது காவல்துறை அதிபராக அவர் வரலாற்றில் இடம்பெறுவதை நாங்கள் விரும்பவில்லை என்று காரியவசம் கூறியிருந்தார். காவல்துறை அதிபரை பொதுவெளியில் உயிர் அச்சுறுத்தல் செய்ய சதித்திட்டம் தீட்டப்படுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் வெளியிட்ட கூற்று மிகவும் தீவிரமானதாக கருதப்படுவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்திருந்தார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அமைச்சர் மத்திய குற்றப்புலனாய்வு பணியகம் இது தொடர்பில் ஏற்கனவே விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் குற்றங்களை அடக்கும் முயற்சிகளுக்கு தலைமை தாங்கும் காவல்துறை அதிபருக்கும் அவரது கட்டளையின் கீழ் பணியாற்றும் அனைத்து அதிகாரிகளுக்கும் அரசாங்கம் முழுமையான பாதுகாப்பு வழங்கும் என்று அமைச்சர் இதன்போது உறுதியளித்துள்ளார். பொதுமக்களின் பிரதிநிதிகளின் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் பற்றிய விவரங்கள் அறிந்து கொள்வதற்கான மக்களின் உரிமை முழுமையாக பாதுகாக்கப்படும் என்றும் அந்த உரிமையை பாதுகாக்கும் வகையில் எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்பட மாட்டாது என்று சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச உறுதிபட தெரிவித்துள்ளார். சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச மற்றும் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணேக்கார் ஆகியோர் கொழும்பு பேராயர் அதிவணக்கத்துக்குரிய மல்கம் கார்டினல் ரஞ்சித் ஆண்டகையை கொழும்பு பேராயர் இல்லத்தில் நேற்று சந்தித்து விசேட கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளனர். இந்த சந்திப்பின் பின்னர் ஊடகங்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சர் நலிந்த ஜெயதிச மக்கள் பிரதிநிதிகளின் சொத்து மற்றும் பொறுப்பு விவரங்களை மக்கள் எந்த நேரத்திலும் அறிந்து கொள்ள முடியும் என்றும் அதற்குரிய உரிமைகள் எவ்வித இடையூறும் ஏற்படாது என்று அவர் தெரிவித்துள்ளார். அனைத்து தேர்தல்களையும் உரிய காலத்தில் நடத்துவதே அரசாங்கத்தின் இலக்காகும். குறிப்பாக மாகாண சபை தேர்தலை விரைவில் நடத்துவதற்கும் எதிர்பார்க்கப்படுகின்றது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பின் போது நீதி மற்றும் சிறைச்சாலை துறையில் உள்ள சவால்களுக்கு தீர்வு காண்பது மற்றும் நீதித்துறை மீதான மக்களின் நம்பிக்கையை வலுப்படுத்துவது குறித்து நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணேக்காரவும் பேராயரிடம் விரிவாக விளக்கம் அளித்தமை குறிப்பிடத்தக்கது. தென் மற்றும் கிழக்கு கடற்பரப்புகளில் கொந்தளிப்பான வானிலை நிலவுவதால் மாத்தறையிலிருந்து ஹம்பாந்தோட்டையூடாக பொத்துவில் வரையான கடலோர பகுதிகளில் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு மீனவர்களுக்கு மீன்பிடி மற்றும் நீரியல் வள திணைக்களம் அவசர எச்சரிக்கையொன்றை விடுத்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் நேற்று வெளியிட்ட பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பான சிவப்பு எச்சரிக்கை அறிவித்தலை தொடர்ந்தே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மாத்தறை முதல் பொத்துவில் வரையான கடற்பகுதிகளுக்கு மறு அறிவித்தல் வரும் வரை மீன்பிடிக்க செல்வது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. பிற கடற்பகுதிகளில் இருந்து வரும் மீன்பிடி படகுகளும் இந்த அபாயகரமான கடற்பிரதேசத்துக்குள் நுழையவோ அல்லது அங்கு மீன்பிடிக்கவோ கூடாது என அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. கடலுக்கு செல்லும் மீனவர்கள் மற்றும் கரையோர மக்கள் வானிலை மண்டலத்தின் அடுத்தடுத்து அறிவிப்புகளை தொடர்ச்சியாக கண்காணித்து
பாதுகாப்பு வழிகாட்டலை பொறுப்புடன் பின்பற்றுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். தெற்கு ஈரானில் வியாழக்கிழமை இரவு 2 வெடிப்புச் சத்தங்கள் கேட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறித்த சத்தங்கள் ஹோர்முஸ் நீரிணையில் நுழைவாயிலுக்கு அருகில் இருந்த எதிரி இலக்குகளுக்கு எதிராக நடத்தப்பட்ட ராணுவ நடவடிக்கையுடன் தொடர்புடையவை என ஈரானிய செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. உள்நாட்டு நேரப்படி இரவு சுமார் 9:40 மணியளவில் ஹெஷ்ம் பகுதியில் இந்த வெடிப்பு சத்தம் கேட்டுள்ளது. மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நீர்வழியில் ஈரானிய கடற்படையினர் மேற்கொண்ட இந்த நடவடிக்கையின் முழு விவரங்கள் விரைவில் வெளியிடப்படும் என்று தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை ஹெஷ்மிலோ அல்லது அருகில் உள்ள பந்தர் அப்பாஸ் துறைமுக நகரத்திலோ எவ்வித பாதிப்புகளும் ஏற்படவில்லை என ஹோர்மோஸ்கான் மாகாணத்தின் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான துணை ஆளுநர் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் இந்த வெடிப்புகளுக்கான பின்னணி மற்றும் காரணத்தை கண்டறிய ஈரானிய பாதுகாப்பு அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை உயர்த்தும் முன்மொழிவுக்கு ஐக்கிய தேசிய கட்சி எதிர்ப்பு. இனியாவது கருணையோடு இருங்கள். அனுர அரசுக்கு நாடாளுமன்றில் சஜித் பிரேமதாச பகிரங்க கோரிக்கை. உண்மை கண்டறியும் முயற்சியில் அடுத்த கட்டம். செம்மணியில் எழுந்தமாக குழிகளை தோண்ட நீதிமன்றம் அனுமதி. நண்பர்கள் குடும்பத்தினர் தயவில் வாழும் ராஜித. தொலைக்காட்சியில் குமுறல். ஈரானுடனான போருக்கு விரைவில் முடிவு. ட்ரம்ப் வெளியிட்டுள்ள தகவல். உழைத்த ஞாயிறு தாக்குதல் மனு ஒன்றிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் பாதுகாப்பு அதிகாரிகளான மரண தண்டனை கைதிகள். காவல்துறை அதிபரின் பாதுகாப்பு மற்றும் சகல காரியவசமின் சர்ச்சை பேச்சு. விசாரணைகளை தொடர நீதிமன்றம் அனுமதி. மக்கள் பிரதிநிதிகளின் சொத்து விவரங்களை அறியும் உரிமை முழுமையாக பாதுகாக்கப்படும். நலிந்த ஜெகதீச உறுதி. தென் கிழக்கு கடல் கொந்தளிப்பு. மீனவர்களுக்கு கடும் எச்சரிக்கை. ஈரானில் கேட்ட வெடிப்புச் சத்தம். ஹோர்முஸ் நுழைவாயில் பதற்றம். இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம். கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங் வெள்ளவத்தை ஐபிசி ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில்.